ஜிஎஸ்டி முறையில கொண்டு வரப்பட இருக்கிற புதிய மாற்றங்கள் இருசக்கர வாகன சந்தையில ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். முக்கியமா பல இருசக்கர வாகனங்களுக்கான விலை என்பது கடுமையாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. சிறிய ரக இருசக்கர வாகனங்களுக்கான வரி 18% குறைக்கப்படும் நிலையில பெரிய ரக பைக்குகளுக்கு 40% வரி விதிக்கப்பட உள்ளது. 350cc வரையிலான மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கான ஜிஎஸ்டி வரி தற்போதுள்ள 28%இலிருந்து 18% குறைக்கப்படும். இதனால் இந்த வகை வாகனங்களின் விலை குறையும். இருப்பினும் 350cc மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய திறன் கொண்ட பைக்குகளுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்பதால் அவற்றின் விலை அதிகரிக்கும். மத்திய அரசு 2017ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி முறையை அறிமுகப்படுத்தியது. அப்போது 5%, 12%, 18%, 28% என 4 அடுக்கு வரி அமைப்பு இருந்தது. இந்த புதிய மாற்றங்கள் ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்தும் ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் 12% மற்றும் 28% வரி அடுக்குகளை நீக்கி அத்தியாவசியமான பொருட்களுக்கு 5%, வழக்கமான பொருட்களுக்கு 18% என 2 நிலையான விகிதங்களை ஸ்டாண்டர்ட் ரேட்ஸை மட்டுமே கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றும் சின் கூட்ஸ் மற்றும் ஆடம்பர பொருட்கள், அதாவது பிரீமியம் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 40% சிறப்பு வரி விகிதம் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த சீர்திருத்தங்கள் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் வரவிருக்கும் செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது குறித்து மேலும் விவாதிக்கப்படும். ஜிஎஸ்டியில் கொண்டு வரப்படும் அந்த புதிய மாற்றங்கள் ஜிஎஸ்டி 2.0 என அழைக்கப்படுகிறது. அது அமல்படுத்தப்படும் போது பொருட்கள் வாங்குபவரை அது எவ்வாறு பாதிக்கும்? தற்போதைய நிலையில் 350cc மற்றும் அதற்கு மேம்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு 28% வரி மற்றும் கூடுதலாக 3% செஸ் சேர்த்து மொத்தம் 31% வரி விதிக்கப்படுகிறது. சிறிய பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கு செஸ் இல்லாமல் 28% வரி விதிக்கப்படுகிறது. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி அமைப்பு குறைந்த கெப்பாசிட்டி கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு வரியை 18% குறைக்கும். அதே சமயம் 350cc மேல் உள்ள பைக்குகளுக்கு 40% சிறப்பு வரி விதிக்கப்படும். இது அமல்படுத்தப்பட்டால் புதிய ஜிஎஸ்டி முறை வாகனங்களின் ஆன்ரோட் விலையை நேரடியாகவே பாதிக்கும். எக்ஸ் ஷோரூம் விலையில் ஜிஎஸ்டி அடங்கியுள்ளதால் வரி விகிதங்களில் ஏற்படும் எந்த மாற்றமும் இறுதி விலையை நேரடியாகவே பாதிக்கும். புதிய 18% ஜிஎஸ்டி விகிதம் அமலுக்கு வந்தது என்றால் வழக்கமான பயன்பாட்டு பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் மேலும் மலிவாக மாறும். இது எக்ஸ் ஷோரூம் விலையில் குறைப்பை ஏற்படுத்தும். இந்தியாவின் இருசக்கர வாகன விற்பனையில் பெரும்பாலானவை நுழைவு நிலை மாடல்களிலேயே இருப்பதால் இந்த மாற்றம் தேவை அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய பைக்குகள் மற்றும் ஆடம்பர மாடல்கள் 40% வரி அடுக்கு மற்றும் கூடுதல் செஸ் காரணமாக அவற்றின் விலை இன்னுமே அதிகரிக்கலாம். உற்பத்தியாளர்கள் இந்த செலவை வாங்குபவர்கள் மீது சுமத்தினால் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த புதிய ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமா எந்த பிராண்டுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆட்டோ செக்டார் இந்த நியூ ப்ரப்போசலுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மீதான பெரிய விளைவுகள் அவற்றின் என்ஜின் திறனை பொறுத்து மாறுபடும். கிளாசிக் லெஜெண்ட்ஸின் கீழ் வரக்கூடிய ஜாவா எஸ்டி, ஹோண்டா மற்றும் ராயல் என்ஃபீல்டு போன்ற பிராண்டுகள் இந்த ரிவைஸ்டு ஸ்ட்ரக்சர் மூலமா பலனடைய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவற்றின் பெரும்பாலான மாடல்கள் 334cc மற்றும் 349cc இடையே, அதாவது 350cc கட் ஆஃப்க்கு சற்று கீழே உள்ளன. ராயல் என்ஃபீல்டின் பிரீமியம் ரக பைக்குகளான 450cc மற்றும் 550cc மாடல்களுக்கு 40% வரி விகிதம் மற்றும் கூடுதல் செஸ் காரணமாக அவற்றின் விலை உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் பஜாஜ் ட்ரையம்ப் மற்றும் ஹார்லி ஹீரோ போன்ற போட்டியாளர்களோடு ஒப்பிடும்போது சென்னை பேஸ்டு மேனுஃபேக்சரரான ராயல் என்ஃபீல்டு தொடர்ந்து அதிக பலன்களை பெறும் நிலையில் உள்ளது. ஏனென்றால் அவற்றின் பைக்குகள் 350cc அதிகமான என்ஜின் திறனை கொண்டுள்ளன. ராயல் என்ஃபீல்டின் பிரீமியம் ரக பைக்குகளான 450cc மற்றும் 650cc மாடல்களுக்கு 40% வரி விகிதம் மற்றும் கூடுதல் செஸ் காரணமாக விலை உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் பஜாஜ் ட்ரையம்ப் மற்றும் ஹார்லி ஹீரோ போன்ற போட்டியாளர்களோடு ஒப்பிடும்போது சென்னை பேஸ்டு மேனுஃபேக்சரரான ராயல் என்ஃபீல்டு தொடர்ந்து அதிக பலன்களை பெறும் நிலையில் உள்ளது. ஏனென்றால் அவற்றின் பைக்குகள் 350cc அதிகமான என்ஜின் திறனை கொண்டுள்ளன. ராயல் என்ஃபீல்டின் பிரீமியம் ரக பைக் மற்றும் பஜாஜ் ஆட்டோ
350cc-க்கும் அதிகமான பல மோட்டார் சைக்கிள்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டு பிராண்டுகளோடு இணைந்தும் உற்பத்தி செய்கிறது. 373cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொண்ட பஜாஜ் பல்சர் NS 400Z இந்தியாவின் மிகவும் மலிவு விலையிலான 40+ BHP பைக் என்ற சாதனையை தக்க வைத்துக் கொண்டிருந்தாலும் அதன் விற்பனையில் சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளது. 350cc-க்கு மேல் உள்ள பஜாஜ் KTM மாடல்கள் பாதிக்கப்படும். ஆனால் இந்தியாவில் ஆஸ்திரிய பிராண்டின் விற்பனை பெரும்பாலும் அதன் சிறிய பைக்குகளால் தான் ஆதரிக்கப்படுகிறது. பஜாஜ் KTM-இன் தயாரிப்பான ஹஸ்க்வர்னா ரேஞ்ச் இரண்டு புறமும் பாதிக்கப்படும். விட்பிலன் 250 நியூ ப்ரொபோசலின் கீழ் 18% GST விகிதத்தோடு மலிவாக மாறும். இந்த கெஃபே ரேசரின் தற்போதைய எக்ஸ் ஷோரூம் விலை 2.19 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. இது முன்மொழியப்பட்ட 18% வரி அடுக்கில் தோராயமாக 2.1 லட்சமாக குறைய வாய்ப்பிருக்கிறது. மறுபுறம் ஸ்வெட்பிலன் 401-இன் எக்ஸ் ஷோரூம் விலை தற்போதைய 2.92 லட்சத்திலிருந்து தோராயமாக 3.2 லட்சம் ரூபாயாக உயர வாய்ப்பிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.